வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். ஆதி திராவிடர் குடியிருப்பு கட்டியதில் முறைகேடு, காங்கிரஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மைக் துண்டிப்பு. 26 இடங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், அனைத்து மக்களுக்கும் தரமான குடிநீர் கிடைக்க சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி உறுதி. வில்லியனூர் மணவெளியில் மதுக்கடை திறக்க எதிர்ப்பு, சாலை மறியலில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர் போலீசார். இனி விரிவான செய்திகள். புதுவையில் ஆதி திராவிட மக்களுக்காக கட்டப்பட்டுள்ள வீடுகள் முறைகேடுகள் நடந்திருப்பதாக அதிமுக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மைக் இணைப்புகளை துண்டிக்க சபாநாயகர் உத்தரவிட்டார். புதுவை சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது அதிமுக உறுப்பினர் பெரியசாமி கரையாம்புத்தூரில் ஆதி திராவிட மக்களுக்காக கட்டப்பட்டுள்ள குடியிருப்புக்கு செலவிடப்பட்ட தொகை எவ்வளவு என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ராஜவேலு, நிதி பற்றாக்குறை காரணமாக பணி முடியாமல் இருப்பதால் ஆதி திராவிட மக்களுக்காக கட்டப்பட்டுள்ள வீடுகளை ஒப்படைக்க முடியவில்லை என்றும், தற்போது நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் விரைவில் பணி முடிந்து வீடுகள் ஒப்படைக்கப்படும் என கூறினார். அப்போது அதிமுக உறுப்பினர் அன்பழகன் குறுக்கிட்டு, கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது கட்டப்பட்ட ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் முறைகேடு நடந்துள்ளது என்றும், இதுபோன்ற முறைகேடுகள் என்ஆர் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதால் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றார். தவறு செய்த காங்கிரஸ் ஆட்சி மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதால் இந்த என்ஆர் காங்கிரஸ் அரசு ஊழலுக்கு துணை போகிறது என பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் என்ற அன்பழகன், எங்களது கேள்வி ஊழல் நடந்ததா இல்லையா என்பதை அரசு இங்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். இதே கருத்தை வலியுறுத்தி மற்ற அதிமுக உறுப்பினர்களும் வலியுறுத்தினர். அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், ஊழல் நடந்ததா இல்லையா என்பது 27ஆம் தேதி என்று கூற அவருடன் அதிமுக உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சட்டசபையில் கூச்சல் குழப்பம் நிலவியதை தொடர்ந்து எதிர்க்கட்சி வரிசையில் உள்ளவர்களின் மைக் இணைப்பை துண்டிக்க சபாநாயகர் சபாபதி உத்தரவிட்டார். புதுவையில் 26 இடங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுவை சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது காங்கிரஸ் உறுப்பினர் ஜெயக்குமார், இந்த ஆண்டு எத்தனை கிராமங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க அரசு உத்தேசித்துள்ளது என கேள்வி எழுப்பினார். இதற்கு முதல்வர் ரங்கசாமி, சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட அதிமுக உறுப்பினர்கள் உப்பளம் மற்றும் முதலியார்பேட்டை தொகுதிகளில் விநியோகிக்கப்படும் குடிநீர் தரமானதாக இல்லை என குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் கார்த்திகேயன், உசுறு தொகுதியிலும் இதே பிரச்சனை இருப்பதால் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதன் பின்னர் பேசிய முதல்வர் ரங்கசாமி, உறுப்பினர்களின் கோரிக்கை உண்மை என்றும், எங்கெல்லாம் தரமற்ற குடிநீர் விநியோகிக்கப்படுகிறதோ அங்கு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும், புதுவையில் இந்த ஆண்டு 26 இடங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க திட்டமிட்டுள்ளதாக முதல்வர் பதிலளித்தார். இதேபோல் காங்கிரஸ் உறுப்பினர் லட்சுமி நாராயணன், நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க குறுகிய கால திட்டம் உள்ளதா என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த முதல்வர், இது தொடர்பாக டெல்லியில் இருந்து ஒரு குழு வரவிருப்பதால் அந்த குழுவின் பரிந்துரைப்படி போக்குவரத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அந்நேரத்தில் குறுக்கிட்ட அதிமுக உறுப்பினர் அன்பழகன், நகர பகுதியில் உள்ள பல வீடுகள் லாட்ஜை போன்று செயல்படுவதால் அங்கு சமூக விரோத செயல்கள் நடைபெறுகிறது என்றும், இதனை அரசு கண்காணிப்பது இல்லை என குற்றம் சாட்டினார். புதுவை வில்லியனூர் அருகே உள்ள மணவெளியில் மதுக்கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகையில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். வில்லியனூர் அருகே உள்ள மணவெளி திருக்காஞ்சி ரோட்டில் குடியிருப்பு பகுதிக்கு அருகாமையில் அரசு நிறுவனம் சார்பில் மதுக்கடை திறக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. இதனால் கடந்த வாரம் புதன்கிழமை மதுக்கடை திறப்பதற்கான பணிகளை ஊழியர்கள் செய்து கொண்டிருப்பதை அறிந்து அங்கு சென்ற பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
குடியிருப்புக்கு அருகாமையில் மதுக்கடையை திறந்து பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் என கண்டிப்புடன் கூறினர். இதனால் பணிகள் நிறுத்தப்பட்டதால் மக்கள் கலைந்து சென்றனர். இதுபோன்ற சூழ்நிலையில் மதுக்கடையை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதை அறிந்த அப்பகுதி மக்கள் கடந்த திங்கட்கிழமையன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பதட்ட நிலைமை ஏற்பட்டதை தொடர்ந்து கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டதுடன் மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியினர் வியாழக்கிழமையன்று மக்கள் குடியிருப்பு பகுதியில் மதுக்கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகை போராட்டம் நடத்தியதால் கைது செய்யப்பட்டனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், ஏற்கனவே இப்பகுதியில் உள்ள தோப்பில் கல் விற்பனை திருட்டுத்தனமாக நடைபெற்ற போது போதை ஆசாமிகள் அவ்வழியே செல்லும் வாகனங்கள் மீது கற்களை வீசியும் பெண்களை கிண்டல் செய்தும் வந்த நிலையில் பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாக தோப்பில் விற்பனை செய்யப்பட்ட கல் நிறுத்தப்பட்டது. தற்போது அரசு சார்பு நிறுவனம் சார்பில் மதுக்கடை திறக்கப்பட்டால் மனவெளியில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் மதுக்கடையை திறக்கக்கூடாது என எச்சரித்தனர். மதுக்கடையை திறக்கக்கூடாது என பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அப்பகுதியில் மதுக்கடையை திறந்தே ஆக வேண்டும் என்பதில் அரசு தரப்பு உறுதியாக இருக்கிறது என்பது வேதனைக்குரியது. புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற ஆங்கில இலக்கிய மாதிரி வடிவ கண்காட்சியில் பல்வேறு படைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. ஆங்கில இலக்கியத்துறை மாணவிகளால் அமைக்கப்பட்ட இலக்கிய மாதிரி வடிவ கண்காட்சி இன்று துவங்கியது. இந்த கண்காட்சியை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி முதல்வர் சசிகாந்த் தாஸ் துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். ஆங்கில துறையின் தலைவர் குமாரசாமி தலைமையில் முனைவர் ரூபி தவசீலி கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர் கண்காட்சியின் சிறப்பினை எடுத்து கூறினார். 2 நாட்களுக்கு நடைபெறும் கண்காட்சியில் வரும் காட்சிகள் அனைத்தும் மாணவிகளின் இலக்கிய பாடத்திட்டம் மட்டுமல்லாமல் ஆங்கில இலக்கியத்தின் மிகவும் பிரபலமான படைப்புகளில் இருந்தும் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. இக்கண்காட்சியின் நோக்கம் மாணவர்களின் படிக்கும் திறனையும் புதியனவற்றை உருவாக்கும் திறனையும் ஊக்கப்படுத்துவதே. இதில் 160 மாணவிகள் பங்கேற்று 25 மாதிரி வடிவங்களை உருவாக்கியுள்ளனர். ஆங்கில இலக்கிய கவிதை, புதினம், நாடகம் மற்றும் சிறுகதைகளில் இருந்து இந்த மாதிரி கண்காட்சியை அமைத்துள்ளன. மாணவர்களின் இலக்கிய அறிவை வலுப்படுத்தும் முறையில் இந்த கண்காட்சி அமைந்துள்ளது. உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு வாய் புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி புதுவையில் நடத்தப்பட்டது. இந்திரா காந்தி பல் மருத்துவமனை, பிள்ளையார்குப்பம், புதுச்சேரியில் இயங்கி வரும் புற்றுநோய் மையம் என்று உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு வாய் புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். நிகழ்ச்சி மருத்துவ பதிவேடு துறை மகாத்மா காந்தி மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு, நோயாளிகள் உறவினர்களுக்கு வாய் புற்றுநோய் பற்றியும் அதை தடுப்பதற்கான வழிமுறை பற்றியும் விளக்க உரை மற்றும் விளக்க ஏடுகள் வழங்கப்பட்டது. பங்கு பெற்ற அனைவருக்கும் பல் மருத்துவ குழு இலவச வாய் புற்றுநோய் பரிசோதனையை நடத்தி அறிவுரைகளை வழங்கினர். வாய் புற்றுநோய் ஆரம்ப அறிகுறிகள் உள்ள நோயாளிகளுக்கு இலவச வாய் புற்றுநோய் தற்காப்பு மருந்து, மாத்திரைகள் மற்றும் ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை கல்லூரியின் முதல்வர் டாக்டர் உஷா கருணாநிதி, புற்றுநோய் மைய ஒருங்கிணைப்பாளர்கள் வேழவேந்தன், சாந்தா தேவி, விஸ்வநாதன், ரமேஷ் மேற்பார்வையில் நடைபெற்றது. நெடுஞ்சாலையில் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் மது கடைகளை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி உறுதி. பொது செயலாளர் தாக்கப்பட்டதை கண்டித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலை மறியல் போராட்டம். குற்றவாளிகளை கைது செய்ய காவல்துறை தீவிரம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. பிரெஞ்சு மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்க முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நற்பணி இயக்க கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. பிரெஞ்சு இந்திய புதுமை பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்க பொதுக்குழு கூட்டம் அதன் தலைவர் சிவராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் இயக்க நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நவம்பர் 1ஆம் தேதி விடுமுறை தினமாக அறிவித்து கொண்டாடப்படும் என அறிவித்த முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் பிரெஞ்சு மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்க முதல்வர் ரங்கசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும், புதுவையை சுத்தப்படுத்தும் வேலைகள் காலை 6 மணிக்குள் முடிக்கப்பட வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுப்பணித்துறை வாரிசுதார தினக்கூலி ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பணி நிரந்தரம், நிலுவைத் தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை வாரிசுதார தினக்கூலி ஊழியர்கள் சங்கம் மற்றும் தினக்கூலி ஊழியர்கள் சங்கத்தினர் தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனை அரசு ஊழியர் சங்க கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சேஷாச்சலம் துவக்கி வைக்க கண்ணன் தலைமை தாங்கினார். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்தில் பணியாற்றும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நம் மக்கள் மன்றம் சார்பில் உள்ளாட்சித்துறை முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு நிறுவன தலைவர் வேலு தலைமை தாங்க ஐயனார் முன்னிலை வகித்தார். இதில் மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை நெடுஞ்சாலையில் விதிமுறைகளை மீறி அமைக்கப்படும் மது கடைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார். புதுவை சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் கல்யாணசுந்தரம் காலாப்பட்டு தொகுதி கிழக்கு கடற்கரை சாலையில் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி மதுக்கடை அமைக்கப்பட்டுள்ளதால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு முதல்வர் ரங்கசாமி மதுக்கடைகளால் தான் புதுவைக்கு வருவாய் கிடைக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் என்றும், இருப்பினும் நெடுஞ்சாலையில் அமைய பெற்றுள்ள மதுக்கடைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கும் என்றார். இதனை கேட்டு ஆவேசமடைந்த கல்யாணசுந்தரம் 1000 மக்கள் வசிக்கும் பகுதியில் 5 மதுக்கடைகள் அவசியமா என கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட காங்கிரஸ் உறுப்பினர்கள் வல்சராஜ், மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் தங்கள் பகுதியில் உள்ள மதுக்கடைகளை வேறு இடங்களுக்கு மாற்றினால் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும் என எச்சரித்தனர். ஆட்டோ சங்க பொதுச் செயலாளர் தாக்கப்பட்டதை கண்டித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் மறியலில் ஈடுபட்டனர். புதுவை தளபதி ஆட்டோ தொழிலாளர் முன்னேற்ற சங்க பொதுச் செயலாளர் சங்கர் என்பவரை புதன்கிழமை இரவில் மர்ம கும்பல் தாக்கிய சம்பவத்தை கண்டித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் வியாழக்கிழமையன்று பஸ் நிலையம் எதிரே மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து விரைந்து சென்ற போலீசார் தாக்குதல் தொடர்பாக வழக்கு பதியப்பட்டு தேடி வருவதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். ஆதி திராவிடர் குடியிருப்பு காட்டியதில் முறைகேடு, காங்கிரஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மைக் துண்டிப்பு. இடங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், அனைத்து மக்களுக்கும் தரமான குடிநீர் கிடைக்க சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி உறுதி. வேலூர் மணவெளியில் மதுக்கடை திறக்க எதிர்ப்பு, சாலை மறியலில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினை கைது செய்து அப்புறப்படுத்தினர் போலீசார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.